இன்னைக்கு நம்ம டைரி மில்க் மாதிரியே ஒரு சாக்லேட் வந்து வீட்லயே செய்ய முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வந்து காய வச்சுக்கிற. தண்ணி நல்லா காஞ்சி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு கண்ணாடி பவுல வச்சுட்டு, இந்த சாக்லேட்டுக்கு மிக முக்கியமே கொக்கோ பட்டர் தான். அது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை அந்த கண்ணாடி பவுல்ல போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். இது மெல்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐசிங் சுகர் வந்து 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கிறேன். அதோட 1/2 கப் கொக்கோ பவுடர் போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு, மில்க் பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் வந்து அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பதத்துல வரும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த பவுல் எடுத்து கீழே வச்சு கொஞ்ச நேரம் மட்டும் ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த சாக்லேட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஊத்தி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்தா இந்த மாதிரி ஸ்மூத்தா நல்ல ஒரு பதத்துல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் மோல்டு வந்து டைரி மில்க் ஷேப்ல இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதுல வந்து ஊத்தி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா தட்டி விட்டாதான் அது நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல 1 ஹவர் வந்து ஃப்ரீஸ் பண்ண விட்டுறலாம். 1 ஹவருக்கு அப்புறம் அந்த சாக்லேட்டை வந்து ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைரி மில்க் மாதிரியே சூப்பரா ஒரு சாக்லேட் கிடைச்சிடும். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாக்லேட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆனா டாப் சாக்லேட் மாதிரி வந்திருக்கு.